மெட்ரோனாலே ஒரு கான்ட்ரோவர்சியா? சென்னை மெட்ரோ வந்த போதும் இதே மாதிரியான பிரச்சனைகள் கடந்த 3 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம். இப்போ அண்ணன் புரட்சி கவிதாசன் பேசும்போது சொன்னார், ஆல் ஆர் இந்தியா இல்லையா, வடக்கு தெற்குன்னெலாம் சொல்கிறீங்களே அப்படின்னுட்டு. நீங்கள் கொடுத்த தானேவுக்கும் ஆக்ராவுக்கும் போபாலுக்கும் பாட்னாவுக்கும் 20 லட்சம் கணக்கு எடுக்காமலேயே அதுக்கு கீழான மக்கள் தொகை இருந்த போதே நீங்கள் மெட்ரோவை கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாரு. அதைத்தான் கேட்குறோம். வடக்கில் உள்ள மாவட்டங்களுக்கு மாநகரங்களுக்கு கொடுக்குறீங்களே, தெற்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மாநகரங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்குறோம். இதை கேட்டோம்னா ஏன் வடக்கு தெற்குன்னு பேசுகிற அப்படிங்கிறது. இன்னொன்று, நீட்டை எதுக்குறீங்க, நீட்டுக்கு பயிற்சி வகுப்பு நடத்துறீங்க, எஸ்ஐஆரை எதுக்குறீங்க, எஸ்ஐஆருக்கு பயிற்சி வகுப்பு நடத்துறீங்க அப்படிங்கிறது என்னன்னா, நான் கழுத்தை நெரிப்பேன், வழிப்பறி பண்ணுவேன், வழிப்பறி தப்புன்னு சொல்கிற நீ ஏன் அதை தடுக்கிற, நீ ஏன் தற்காப்புக்கு அவனை தள்ளி விடுற அப்படின்னு கேட்கக்கூடியது போல அது இருக்கு. ஆனால் நம்ம திருப்பி இந்த மெட்ரோ விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, சென்னை மெட்ரோவில் ஒன்றிய பாஜக அரசு என்ன துரோகத்தை செய்ததோ அதை இன்னைக்கு திருப்பி கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கும் மதுரை மெட்ரோவுக்கும் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கு டிபிஆர் 2019ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டது. அதை உடனே அவங்க ஏற்றுக்கிட்டு அமித்ஷா தான் அடிக்கலே நாட்டினார். ஆனால் 2024 அக்டோபர் மாதம் வரைக்கும் அந்த ப்ராஜெக்டை ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட், அதாவது முழுமையான மாநில அரசினுடைய நிதியின் கீழ் செயல்படுத்த வேண்டிய திட்டமாகத்தான் ஒன்றிய அரசாங்கம் வைத்திருந்தது. இத்தனைக்கும் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு அது 2021லேயே அப்ரூவல் கொடுத்துருச்சு. 2019 டிபிஆர் போட்டு 2021 பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு அப்ரூவல் கொடுத்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 2024 அக்டோபர் வீதியில் இறங்கி திராவிட முன்னேற்ற கழகம் போராடுற வரைக்கும் அவங்க அனுமதி கொடுக்கல. தேர்தலில் மிகப்பெரிய அடி பெறுகிற வரைக்கும் அவங்க அனுமதி கொடுக்கல. அதுக்கு பிறகுதான் அதுல சென்ட்ரல் டைஅப் அப்படின்னு உள்ள வராங்க. சரி, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் இப்படியான்னு கேட்டா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநகரத்தினுடைய மெட்ரோவும், அது கேரளாவா இருக்கலாம், கர்நாடகாவா இருக்கலாம், பாட்னாவா இருக்கலாம், ஊபியா இருக்கலாம், குஜராத்தா இருக்கலாம், டெல்லியா இருக்கலாம், எந்த மாநகர மெட்ரோவுக்கும் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்னு ஒரு கான்செப்டே கிடையாது. அது முழுக்க முழுக்க சென்ட்ரல் ஃபண்டிங்கும் ஸ்டேட் ஃபண்டிங்கும் சேர்ந்து இருக்கிறது தான். ஆனா சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கு மட்டும் நீ ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்டுக்கு போன்னு அன்னைக்கு அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க. அது பணம் கொடுக்க மாட்டேன், நாங்க பணம் கொடுக்க முடியாது, நீ ஸ்டேட் ப்ராஜெக்டாவே இதை எடுத்துக்கோ, 60,000 கோடி வந்தாலும் சரி 80,000 கோடி வந்தாலும் சரி, நீ ஸ்டேட் பணத்தை வச்சு அதை பண்ணிக்கோ. வேற எந்த மெட்ரோவுக்கும் இந்த கணக்கை அவங்க பார்க்கல, தமிழ்நாட்டு மெட்ரோவுக்கு மட்டும் அதை பார்த்தாங்க. அதை முறியடிச்சு தான் யூனியன் கவர்மெண்ட்டினுடைய ஃபண்டும் கொடுக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை 2024 அக்டோபர்ல திராவிட முன்னேற்ற கழக அரசு சாதித்து காட்டியது. அடுத்தது இதாவது பரவாயில்ல, இவங்க நிதி கொடுக்கிற விஷயம், அதாவது நிதி கொடுக்கணும், கடன் கொடுக்கணும், இந்த அனுமதி எல்லாம் இருக்கு. ஆனா சென்னையில் இன்னைக்கு ஓடுற மெட்ரோ சஃபகேட் ஆகுது, மூச்சு திணறுது, அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கு சென்னை மெட்ரோ இன்னைக்கு இருக்கிற மெட்ரோ. அந்த மெட்ரோவை 4 பெட்டி மெட்ரோவா 6 பெட்டி மெட்ரோவா மாத்தணும் அப்படின்னு ஒரு முடிவை 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழ்நாடு அரசும் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெடும் எடுக்கிறாங்க. ஆசிய உலக வங்கிட்ட ஆசிய வங்கி வளர்ச்சி வங்கிட்ட கடன் கேட்கிறாங்க. 2820 கோடி ரூபாய் கடன் கொடுப்பதற்கு அந்த வங்கி தயாராக இருக்கிறது. எதுக்கு? 4 பெட்டி மெட்ரோவா 6 பெட்டி மெட்ரோவா மாத்துறதுக்கு. இதுக்கான ஒப்புதலை கொடுங்கன்னு நவம்பர் 2023 நம்ம ஒரு ப்ரப்போசல் அனுப்புறோம். 2024 ஆகஸ்ட் வரைக்கும், அதாவது தேர்தலில் 0 ஆகிற வரைக்கும் அந்த கடன் வாங்குவதற்கான ஒப்புதலை கூட ஒன்றிய பிஜேபி அரசு கொடுக்கல. 1 வருட காலம் கழிச்சு தமிழ்நாட்டில் 0 சீட்டு ஆன பிறகு கொடுத்தாங்க. அந்த துரோகத்தை இன்னைக்கு திருப்பி மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் செய்யறாங்க. மதுரை, கோவை இன்னைக்கு சார் சொல்றாங்க அது திருப்பி அனுப்பப்பட்டது அப்படி இப்படின்னுட்டு. அந்த அறிக்கை தெளிவா இருக்கிறது, அந்த கடிதம் தெளிவா இருக்கு. நீங்க பிஆர்டிஎஸ் இல்ல வேற பஸ் மொபிலிட்டி மாதிரியான ஆல்டர்னேட் ப்ராஜெக்ட்டுக்கு போங்க, இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் ஃபீசிபிள் இல்லைங்கிறது தான் அதனுடைய ஒற்றை வரி. இப்ப அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, 20 லட்சம் மக்கள் தொகை இல்லை அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. தானேக்கு இவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்க 18 லட்சம் மக்கள் தொகை, ஆக்ரா 15.9 லட்சம், போபால் 17 லட்சம், பாட்னா 16 லட்சம். இதெல்லாம் 2011 சென்செக்ஸ் படி. அதுபோல பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் டேட்டான்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம பிரைவேட் நிறுவனங்கள் பண்றதை விட்டுருவோம். ஒன்றிய அரசாங்கமே 13 மார்ச் 2025 அன்னைக்கு 13 மார்ச் 2025 பார்லிமெண்ட்ல ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அந்த தகவலின் அடிப்படையில் 14/12/2016 பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் டேட்டாவை பார்லிமெண்ட்ல கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? கோவையில் 21 லட்சம், இவங்க சொல்ற அந்த 20 லட்சம் கணக்கு தாண்டிடுச்சு. பாட்னால 20 லட்சம், போபால்ல 18 லட்சம், ஆக்ரால 17 லட்சம்,
பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன்ல கூட 20 லட்சத்தை தொடாத மாநகரங்களுக்கெல்லாம் நீங்க அனுமதி கொடுக்குறீங்க ஜஸ்ட் பிகாஸ் அது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இருக்குன்னுட்டு. பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் படி ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்டபடி 2016லேயே 21 லட்சத்தை தாண்டின தமிழ்நாட்டினுடைய கோவைக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இது ஒண்ணு. 2021ல சென்செக்ஸ் எடுக்காதது தமிழ்நாடு அரசுடைய தப்பா, கோவை மாநகராட்சியினுடைய தப்பா, தமிழ்நாட்டு மக்களுடைய தப்பா? சென்செக்ஸ் எடுக்க முடியாம திணறது உங்களுடைய தவறு. ஒன்றிய பிஜேபி அரசு சென்செக்ஸ் எடுக்காததுக்கு கோயம்புத்தூர் மக்களும் மதுரை மக்களும் எதுக்கு சார் விலை கொடுக்கணும்? அந்த கேள்வியை தான் நம்ம இன்னைக்கு மீண்டும் கேட்கிறோம். இந்த அறிக்கையில இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவங்க சொல்றாங்க லெட்டர்ல. நம்ம மக்கள் தொகை மட்டும் பேசுறோம், அதை விட ஆபத்தான ஒரு அம்சம் இருக்கு. சஸ்டைனபிலிட்டி இல்லைங்கிற இது இருக்கு. நீங்க சஸ்டைனபிளானு பார்க்கணும், நீண்ட காலத்துக்கு இதை ரன் பண்ண முடியுமான்னு நீங்க பார்க்கணும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அது அதிக அளவுல நிதி கோரக்கூடிய திட்டம், அதுக்கு உகந்ததான்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், பயன்பாடு எடுத்துப்போம். சென்னை மெட்ரோவுக்கு இப்படிதான் நீங்க கன்சர்ன் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சென்னை மெட்ரோ செப்டம்பர் மாதம் 1 கோடி பேருக்கு மேல டிராவல் பண்ணிருக்காங்க. அதோட ஃபுட்ஃபால். அப்ப தமிழ்நாட்டில் இந்த மெட்ரோவை பயன்படுத்தக்கூடிய கல்ச்சர் பரவலா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சென்னையில வந்து பயன்படுத்தக்கூடியவர்கள் கோயம்புத்தூர்காரங்க இருக்கிறாங்க, மதுரைக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா இந்த மக்கள் தொகை நம்பர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க இந்தூருக்கு ஒரு மெட்ரோ கொடுத்தீங்கல்ல, அந்த மெட்ரோல செப்டம்பர் மாதம் பயணம் பண்ண எண்ணிக்கை வெறும் 170 பேர். உங்க மாநிலங்கள்ல வெறும் 170 பேர் பயணம் பண்ணாலும் பரவாயில்ல, நான் மெட்ரோ கட்டி விடுவேன். அதுல இருந்து லாபம் வரலனாலும் பரவாயில்ல, ஃபீசிபிளா இல்லனாலும் பரவாயில்ல, நான் கட்டி விடுவேன். ஆனா தமிழ்நாட்டுல சென்னை மெட்ரோக்கு 1 கோடி பேருக்கு மேல ஒரு மாசம் பயணம் பண்ணாலும் கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு நான் கொடுக்க மாட்டேன், ஃபீசிபிள் இல்லைன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறீங்க. அடுத்தது பொருளாதார வலுவை அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டா கூட அது நிரந்தரமான நிராகரிப்பு கிடையாது, நீங்க போய் போராடி வாங்குங்க, கோரிக்கை நியாயத்தை எடுத்து சொல்லுங்கன்றாரு. இல்ல அது வந்து திருப்பி நான் சொல்ல விரும்புறேன், இந்த முறை நிராகரிச்சது பர்மனண்டான நிராகரிப்பு தான். நம்ம திருப்பி வேணா வேற ப்ராஜெக்ட்டை தான் அவங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா 13 மார்ச் 2025ல பார்லிமெண்ட்ல ஒரு தகவலை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குது. அதுபடி என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டினுடைய மதுரை மற்றும் கோவை மெட்ரோவுக்கு ப்ரப்போசலை பிப்ரவரி 2024ல தமிழ்நாடு அரசு அனுப்புனுச்சு. அதுல சிஎம்பி ரிப்போர்ட்டும் ஆல்டர்னேட்டிவ் பிளான் இது ஆல்டர்னேட்டிவ் அனலைசிஸ் ரிப்போர்ட்டும் இல்ல. இது ரெண்டுத்தையும் கேட்டு நாங்க திருப்பி அனுப்புனோம். என்ன கேளுங்க, இது ரெண்டும் வேணும்னு சொல்லி திருப்பி அனுப்புனோம். அவங்க அதை வந்து பிப்ரவரி 2024ல இருந்து டிசம்பர் 2024ல சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு டிசம்பர் 2024ல பதில் சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கு கேள்வி இருந்தா எதுல இருக்கணும், அந்த சிஎம்பி ரிப்போர்ட்ல கேள்வி இருக்கணும், இல்லன்னா ஆல்டர்னேட்டிவ் ரிப்போர்ட் அனலைசிஸ் ரிப்போர்ட்ல கேள்வி இருக்கணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, மக்கள் தொகையை காரணம் காட்டி நிராகரிக்கிறீங்க. இந்த மக்கள் தொகை பிப்ரவரி 2024ல உங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்த மக்கள் தொகை கம்மியா இருக்குங்கிறத வந்து 2025ல தான் கண்டுபிடிச்சீங்க. ஏற்புடைய காரணம் இல்ல, ஏற்புடைய காரணம் இல்ல. இன்னும் சொல்ல போனா இது ஏன் திட்டமிட்டு பண்றாங்கன்னு நான் சொல்றேன்னா, இவங்க இந்த ஒவ்வொரு திட்ட அறிக்கையையும் அனலைஸ் பண்றதுக்கு இவங்க எடுத்துக்கூடிய கால அளவு ரொம்ப முக்கியமானது இருக்கு. அது ரொம்ப பாரபட்சமா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு டிபிஆர் போட்டா நிதி ஒதுக்கீட்டுக்கான கால இடைவெளி இருக்குல்ல, அப்ரூவலுக்கான கால இடைவெளி, குஜராத் அகமதாபாத்தை வெறும் 7.5 மாசத்துல, அகமதாபாத் ஃபேஸ் 1 வெறும் 7.5 மாசத்துல அப்ரூவ் பண்றாங்க. சூரத் மெட்ரோவை 6 மாசத்துல அப்ரூவ் பண்றாங்க. கான்பூர் மெட்ரோவை 5 மாசம், உத்தரப்பிரதேசத்துல 5 மாசத்துல அப்ரூவ் பண்றாங்க. ஆக்ரா மெட்ரோவுக்கு 5 மாசத்துல பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல நிராகரிக்கிறதுக்கே இவங்க 2 வருஷம் எடுத்துக்கிறாங்க. நிராகரிக்கிறதுக்கே 18 மாசம் 19 மாசம் எடுத்துக்கிறாங்க. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கு இவங்க பர்மிஷன் கொடுக்க எத்தனை மாசம் எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? முழுசா 5 வருஷம் 8 மாசம். இந்தியால எந்த மாநிலத்திலும் இப்படி கிடையாது. இன்னைக்கு தேதியில இந்தியா முழுக்க பல்வேறு மாநகரங்கள்ல மெட்ரோ ப்ராஜெக்ட் புதுசா ஆரம்பிக்கிறாங்க, டிபிஆர் போடுறாங்க, நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு மாநகரத்துல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிராகரிச்சாங்க, இந்த மாநகரத்தில் நிராகரிச்சாங்க, இவங்க ஆளக்கூடிய மாநிலத்தை விட்டுருவோம், இவங்களுடைய கூட்டணி ஆளக்கூடிய மாநிலத்தை எடுத்துப்போம், அங்க இந்த காரணம் சொல்லி நிராகரிச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இவங்க நிராகரிப்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மெட்ரோ மட்டும்தான் நிராகரிக்கிறாங்க. ஃபீசிபிலிட்டி பத்தி இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இவங்க கொடுக்கக்கூடிய ஃபண்டிங் இருக்குல்ல, இது முழு ஃபண்டிங்கும் யூனியன் கவர்மெண்ட் கொடுக்க போறது கிடையாது. 35% 40% ஸ்டேட் கொடுக்க போகுது, 20% 40% யூனியன் கவர்மெண்ட் கொடுக்க போகுது. பாக்கி இருக்கக்கூடிய நிதி கடனாகத்தான் போகுது. அந்த கடனை ஆசிய வளர்ச்சி வங்கி கொடுக்கலாம், ஜப்பான் வங்கி கொடுக்கலாம், உலக வங்கி கொடுக்கலாம், யாரோ கொடுக்கலாம். கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசாங்கத்துக்கு இல்ல, அது சிஎம்ஆர்எலுக்கு தான் இருக்கு. சிஎம்ஆர்எல் அடைக்கலனா மாநில அரசு தான் அடைக்க போகுது. அது எங்க தலைவலி, நாங்க பாத்துக்கிறோம், அனுமதி தானே கேக்குறோம். அதை கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு குறை சார்? அவங்க சஸ்டைனபிலிட்டின்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க சம்பாதிச்சு அதை நீங்க கடனை கட்டிடுவீங்களா, வட்டியை கட்டிடுவீங்களா, அதற்கான சஸ்டைனபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லைன்றாங்க. இந்தியால எந்த மாநில மெட்ரோவை விடவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ சஸ்டைனபிளா ரன் ஆயிட்டு இருக்குங்கிறதுக்கு எவிடன்ட் இருக்கு. 1 கோடி பேருக்கு மேல ஒரு மாசத்துல டிராவல் பண்றாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.